guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மாபுனி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லிட்டு பாலக்கீரை காமிக்கிறேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதில் தாங்க ஒரு டிஷ் செய்ய போகிறேன். இப்போ இருக்க மம்மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க. நான் டெய்லியுமே நம்ம சேனலில் நியூ ரெசிபீஸ் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் இன்னோவேட்டிவ்ஸாக நான் போடலான் இருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஐடியாஸும் கொடுக்கலான் இருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்க குயிக்கான ரெசிபி பாலக் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பாலக் சப்பாத்தி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மெத்தடில் செய்வீங்களா இல்லை நீங்கள் என்ன மெத்தடில் செய்வீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பாலக்கீரை ஒன்று வாங்கிட்டு வந்து அதை ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்ச பாயிலிங் வாட்டரில் போட்டு ஒரு 2 minutes பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரன்னிங் டேப் வாட்டரில் விட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. இது வந்து நம்ம வெறுமனை அரைச்சிட்டு வந்தாலும் பேஸ்ட்டு மாதிரி இருக்குங்க. நான் இது கூடவே பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு, காரத்துக்கேற்ப 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 inch இஞ்சி, வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி கூடவே பாலக்கீரையும் நான் வந்து மையாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இது தாங்க, இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நான் ஆசீர்வாத் மாவு இன்றைக்கி எடுத்திருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட என்ன மாவு, கோதுமை மாவு இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமையும் கொஞ்சம் டைஜஸ்டன்க்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதேமாதிரி பாலக்கீரையும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஆட் ஆன் ட்ரிப் மாதிரி வச்சுக்கலாம். கண்டிப்பாக சீரகம் சேர்த்து கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போது செஞ்சு இப்போயே சாப்பிடணுங்கிறது கிடையாதுங்க. இப்போது நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சு சாப்பிட்டேன். செம சூப்பராக இருந்தது, செம சாஃப்டாகவும் இருந்ததுங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா பெசரி ஒரு ஸ்பூன் நெய்யோ விட்டு ஒரு 15 to 30 minutes ஊற வச்சுருங்க. இது ஊறினதுக்கப்புறமேட்டு நல்லா உங்களுக்கு தேவைக்கேற்ப சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஹீட்டான தவாவில் நீங்கள் இந்த பாலக்கீரை சப்பாத்தியை போட்டுட்டு 2 சைடும் நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு எண்ணெயோ வெண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. குழந்தைங்க எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டரில் போட்டு 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் எடுத்துட்டேன். செம சூப்பரான ஹெல்தி வேர்ஷனில் ரொம்ப குயிக்கான பாலக் சப்பாத்தி ரெடிங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சதுனால கூட ஒரு கப் தயிர், அது கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நான் அடுத்தது சப்ஜி செஞ்சு இதுக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு போடலான் இருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், காரம் பார்த்துட்டு போடுங்க. அதாவது 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறதோ இல்லை 1 பச்சை மிளகா ஆட் பண்ணுறதோ அது உங்கள் விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.